வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உளியம்பாளையம் போகலாம். உளியம்பாளையத்துக்கு எதுங்க போகணும் கேட்பீங்க, நிச்சயமாக கேட்பீங்க. அட வாங்க சொல்கிறேன். தொண்டாமுத்தூர் பக்கத்தில் உளியம்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு அமைதியான ஊருங்க அது. இவ்வளோ பெரிய நகரத்தில் சந்தடி இல்லாமல் அமைதியான ஒரு ஊர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அங்கே பாருங்கள், அட்டியம்மன் பட்டாளம்மன் திருக்கோவில் இருக்குது. அங்கே தான் நம்ம போகிறோம். வாங்க, நம்ம நண்பரோட பையனுக்கு நிச்சயதார்த்த விழா. அதுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். மணமக்களை வாயார மனசார வாழ்த்தலை. வாங்க, அந்த கோவிலே ஒரு தெய்வீக கலையோட ரொம்ப அழகாக அமைதியாக ரொம்ப லட்சணமாக இருக்குங்க. வாங்க போய் பார்க்கலாம். அந்த வரவேற்பறையில் பாருங்கள், எல்லாரும் அழகாக நின்று வரவேற்கிறாங்க. அந்த மேஜையில் பழங்கள், இனிப்புகள், பன்னீர் சம்பு, பூக்கள், சந்தனம், குங்குமம் எல்லாம் ஒரு மங்களத்தின் சின்னங்கள். இங்கே பாருங்கள், பெண்ணின் பெற்றோர்களும் பையனின் பெற்றோர்களும் அருமையாக வரவேற்பு நமக்கு கொடுக்கிறார்கள். வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் என்னெல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். மணமகள் மாமனார் மாமியாரை வணங்கும் காட்சி. என்ன ஒரு அழகாக அந்த காட்சியை பாருங்கள். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப அழகாக அருமையாக இனிமையாக நிறைவேற்றி. இவர் தான் மாப்பிள்ளை. அருமையான ஒரு ஜோடி சேர்ந்திருக்கு. மனம் ஒருமித்து, இரு குடும்பங்களும் ஒருமித்து. இது பெண்ணின் பெற்றோர் வி சின்னராஜ், சி முத்து ஆகியோர். இருமனம் கலந்தால் திருமணம் என்பார்கள். ஆக இரண்டு மனங்கள் ஒன்றாகி ஒன்றிப்போய் அவை செய்து கொள்வதுதான் திருமணம். ஆனால் இந்த திருமணத்திற்கு முன்னால் இந்த நிச்சயதார்த்தம் என்று ஒரு நிகழ்ச்சியை நாம் வைத்திருக்கிறோம். அதாவது இரண்டு வேறு குடும்பங்கள் இணைகின்றன. அவை உறவாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இருவரும் மனம் ஒத்து பேசி எல்லாவற்றிலும் திருப்தியான பிறகு அந்த பெண்ணும் அந்த பையனும் திருமணம் செய்ய இரு வீட்டிலும் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி ஒத்துக்கொண்ட விஷயத்தை ஊரறிய ஒரு சம்பிரதாயமாக, ஒரு சடங்காக நாம் நிச்சயதார்த்தம் என்ற பெயரிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எதற்கு என்றால், அந்த விஷயத்தை உறுதி செய்வது மட்டுமல்ல. ஏனென்றால் இன்று பெண் கிடைப்பதும் மாப்பிள்ளை கிடைப்பதும் குதிரை கொம்பாக இருக்கிறது. ஆகவே யாரும் கிடைத்த ஒரு சம்பந்தத்தை வேண்டாம் என்று சொல்லும் மனநிலையில் இல்லை. ஆனாலும் ஊரறிய இன்னார்க்கு இன்னார் நாங்கள் நிச்சயம் செய்துள்ளோம் என்று அவர்கள் நமக்கு அறிவிக்க வேண்டிய இந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, ஒரு பழமொழி ஞாபகம் வருகிறது. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்ய வேண்டும் அப்படிம்பாங்க. அது ஒரு தவறான பழமொழிங்க. கல்யாணத்தில் ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது, அதுதான் உண்மை. அப்படின்னா அந்த பழமொழி எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 1000 முறை போய் சொல்லி, பொய் இல்லது போய் சொல்லி. அதாவது மணமகன் மணமகள் இரு வீட்டாருக்கும் நடுவர் பொதுவானவர் உறவோ இல்லையோ ஒருவர் இருப்பார். அவர் பலமுறை சென்று இந்த பையன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்ன சொல்லி, அதே மாதிரி பெண்ணை பற்றியும் சொல்லி நடையாய் நடந்து இருவரையும் சம்மதிக்க வைப்பதுதான் 1000 முறை போய் சொல்லி என்பார்கள். அதை நாம் காலை ஒடித்து பொய் சொல்லி என்று மாற்றிவிட்டோம். அதுதான் பெரிய தவறு. ஆக இந்த திருமணத்திற்கு இன்றைய அச்சாரமாக நிச்சயதார்த்த விழா. அங்கு பாருங்கள், அந்த பெண்ணுக்கு அந்த மாமியார் முதல் அனைத்து உறவுகளும் நண்பர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து மனதார வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நலுங்கு என்று சொல்லப்படும் பொட்டு வைத்தல், பூ வைத்தல் போன்ற சம்பிரதாயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. மகிழ்ச்சி சும்மா தாண்டவம் ஆடுகிறது. ஏனென்றால் ஒரு திருமணம் என்பதே அப்படித்தான். மாப்பிள்ளையின் பெற்றோர் பாருங்கள், என் தர்மராஜ், டிஆர் தனபாக்கியவதி. ஆக இந்த திருமணத்தின் அச்சாரமாக நிச்சயதார்த்தம் இந்த உளியம்பாளையம் அட்டியம்மன் பட்டாளம்மன் கோவிலிலே வைத்து நடைபெறுவது ஒரு பெரிய சிறப்பான விஷயமாகும். ஏனென்றால்
எதுவானாலும் நாம் கோவிலுக்கு சென்று தான் வணங்கி அதன் பிறகு அந்த காரியத்தை செய்வோம். அந்த கோவிலிலேயே இந்த நிச்சயதார்த்தத்தை வைத்து கொண்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் பார்த்தீர்களா? ஆஹா, தெய்வத்தை தேடிச் சென்று அதன் காலடியிலேயே இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்த பேர். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு இன்று வரக்கூடியவர்கள், வந்தவர்கள், வர இயன்றவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி உயிரோட்டமாக இருந்தது. ஏனென்றால் இருமணம் கலந்து செய்யும் அந்த திருமணம் 2 குடும்பங்களையும் இணைத்து முன்பின் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த மன அலவரிசைகள் ஒன்றாகச் சேர்ந்து ஒரே மாதிரி சிந்தனையை உண்டாக்கி அவர்கள் 2 குடும்பங்களுக்கும் இந்த நிச்சயதார்த்தம் ஒரு சின்ன பாலம் என்றால் அந்த திருமணம் பெரிய பாலம். எவ்வளவோ அருமையான ஒரு உறவு முறைகளை நாம் இங்கே துவக்க இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். திருமணம் என்பது அனைவருக்கும் இன்று கிடைக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்று அது ஒரு பெரிய விஷயமாக மாறிவிட்டது. ஆனாலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் தான் இருக்கின்றன. அதுக்கெல்லாம் நமது நல்ல மனமும் செயல்களும் தான் காரணம். நாம் யதார்த்தமாக மனிதத்தன்மையுடன், மனித நேயத்துடன் மற்றவர்கள் சிரமத்தை நமது சிரமமாக நினைத்து அவர்களும் பாவம்தானே என்று நாம் இறங்கி, மனமிறங்கி, குணமிறங்கி அவர்களுக்கு உதவி செய்யும் பட்சத்திலே நமக்கு நடைபெறுவதெல்லாம் நல்லதாகத்தான் நடைபெறும். இது சாதாரணமான விஷயம். இது ஒரு நேர் வீதம். இதில் எந்த விதமான சூட்சமோ வேறு எதுவுமே கிடையாது. நல்லது செய்தால் நல்லது நடக்கும், அல்லது செய்தால் நல்லது எப்படி நடக்கும்? இதுதான் கேள்வி. அதைத்தானே அன்று நியூட்டன்ஸ் 3rd law சொல்கிறது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமாக இருந்தே தீரும். இதைத்தானே சொல்கிறார்கள், உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான் என்று. அதுபோல நாம் நமது செயல்களை நமது கண்காணிப்பில், கண்ட்ரோலில் வைத்திருந்தோம். ஆனால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, எவராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வெற்றிக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருப்போம். வெற்றி நம் வீட்டின் வாசலிலே நாய்க்குட்டி போல வாலாட்டி கொண்டு நிற்கும். ஈஸியாக நாம் அந்த வெற்றியை அடைந்து விடலாம். எப்பொழுது? நாம் ஒழுக்கமாக இருக்கும் பொழுது மட்டுமே. ஆக இந்த அருமையான உணவை பாருங்கள். அறுசுவை உணவு. மதியம் ஒரு 12:30 1 மணிக்குள் அழகாக அந்த சுவையான சாப்பாடு அனைவரும் ரசித்து ருசித்து மனமாற வாழ்த்தி இப்பொழுது வயிறார சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான ஏற்பாடு. துடியலூரில் இருந்து யாரோ ஒரு கேட்ரிங் பண்ணியிருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது. பெரிய பெரிய ஹோட்டல்களில் பெயர் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ருசிக்கு என்ன கேரண்டி இருக்கிறது? அந்த அளவுக்கு இந்த சாப்பாடு அருமையாக இருந்தது, நிறைவாக இருந்தது. அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு சென்றார்கள். ஏனென்றால் ஒரு விசேஷ வீட்டிலே உணவு இடுவதே எதற்காக என்றால், வீட்டிலே சாப்பாடு இல்லாமல் யாரும் வரமாட்டார்கள். ஆனால் வந்த இடத்திலே அவர்கள் வயிறார உணவருந்தும் பொழுது அந்த வயிறு முட்டி மனசார அந்த வாழ்த்தையும் சொல்ல முடியும். அதுதான் அங்கே இருக்கும் தாற்பயம். மற்றபடி உணவருந்துவது என்பது ஒரு சடங்கு தான். 3 வேளையும் சாப்பிட்டு கொண்டு தானே இருக்கிறோம். ஆனால் இந்த உணவின் ருசி அமைவதும் ஒரு விதமான யோகம் என்று சொல்கிறார்கள். நல்ல சமையல்காரர் பல கல்யாணங்களில் அருமையாக அசத்தியவர் சில நேரங்களில் சொதப்பி விடுவார். அதுபோல அது அவரவர்களுடைய வாய்க்கும் தன்மை. அவரவருக்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். என்ன கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கோ அது கிடைக்கிறது கஷ்டம். இவ்வளோதான் விஷயம். ஆக இந்த அளவில் இந்த நிச்சயதார்த்த விழாவில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதோடு
இந்த அருமையான நிகழ்ச்சியை என்னுடைய யூடியூப் சேனலான டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸில் வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இது போன்ற உயிரோட்டமான நிகழ்ச்சிகளை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, இதிலே சொல்லப்படும் கருத்துக்களை மற்றவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இதை இங்கே நான் சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, இதை சொல்லுவது என்னுடைய கடமையாகவும் நான் கருதுகிறேன். இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். அங்கு பாருங்கள், அந்த நிச்சயம் செய்யப்பட்ட மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஆரத்தி எடுக்கிறார்கள். இது நமது முக்கியமான சம்பிரதாயங்களில் ஒன்று. இதுகாரும் உடன் வந்து பயணித்து இந்த காணொளியை அன்புடன் கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல உங்களது மேலான கருத்துக்களை உள்ளபடி அந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு கலைஞனுக்கு சிறப்பான ஒரு பரிசு என்னவென்றால் உங்கள் கருத்துக்கள் தான். நன்றாக இருக்கிறது என்று மட்டுமல்ல, நன்றாக இல்லை என்றாலும் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான வெகுமதி என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், அந்த ஃபோட்டோக்களை அனைவரும் மகிழ்ச்சியின் உச்சத்திலே அருமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோல நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது நமது மனமும் மிகவும் அருமையாக, இலகுவாக, ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் நமது உடல்நலமும் ஆரோக்கியமடையும். ஆக மகிழ்ச்சி என்பது எங்கோ வெளியில் அல்ல, நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் அதை எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது. மகிழ்ச்சி உனக்குள்ளே என்று யாரோ எப்போதோ சொன்ன ஞாபகம். அதை நாம் தேட வேண்டாம். நாம் யதார்த்தமாக இருந்தாலே அது நம்மிடம் வந்துவிடும். ஆக அருமையான விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆக வேண்டும், நிச்சயமாக சொல்ல வேண்டும். இந்த விழா ஏற்பாடு செய்தவர்கள் அந்த நினைவுக்காக ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுவது வழக்கம்தானே. அதன் பேரில் ஒரு அருமையான புகைப்படக் கலைஞரை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். திரு ஏ கணேசன் என்பவர் ஜிஎஸ் ஸ்டுடியோ அண்ட் வீடியோ அப்படின்னு வச்சுருக்காரு. ஒரு தனி மனிதன் ஓடி 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 அடடா என்ன அழகாக படம் எடுத்தார் தெரியுங்களா? தேவைப்பட்டால் முயற்சி செய்யுங்கள். அது சரிப்பா, எல்லாம் நல்லா இருக்கு. ஹைலைட் எங்கே, கிளைமேக்ஸ் எங்கே அப்படின்னு யாருக்காவது தோணுச்சா? கேட்டிங்களா? மனசில் நினச்சிருப்பீங்க யாரோ ஒரு சிலர். இங்கே பாருங்கள், நடக்குது பாருங்கள். இதுதான் என்கேஜ்மெண்ட். அந்த நிச்சயதார்த்த மோதிரத்தை மாப்பிள்ளை அவர்கள் பெண்ணின் கையில் அணிவிக்கிறார். நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அருமையான நிகழ்ச்சி. இதுதான் இதனுடைய உச்சக்கட்டம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ், ஹைலைட் எல்லாம் இதுதான். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.